Hello aspirants, welcome to the sessions. இப்போ நம்ம பார்க்க போறது SSC-க்கான questions தான். So இந்த மாதிரி question papers வந்துட்டு போடும்பொழுது concentrate பண்ணி பாருங்க. So this time is the first time that you're seeing. So video complete-ஆ பாருங்க. நிறைய விஷயங்கள் எப்படி வந்து solve பண்ணலாம் அப்படின்றது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்க போறோம். So ஒரு question-ஓட approach, suppose if it is new for you, make a note of it. Okay, so already நீங்க practice பண்ணிட்டு இருக்கலாம் சில விஷயங்கள், but ஆனா new ideas might be you'll be gaining from this video. So where அது உங்களுக்கு வந்து time வந்து நிறைய எடுத்துக்காம இருக்குன்னா அது எப்படின்றது you have to put it into practice when you're putting a டெஸ்ட். ஓகே, ஸோ அதை பண்ணி பார்க்கும்பொழுது தான் எப்படி வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கு, டைம் வந்து கம்மியாக எடுக்குதா, எவ்வளோ சீக்கிரம் இந்த விஷயங்களை எப்படி அனலைஸ் பண்ணலாம் அப்படின்ற ஐடியாஸ் எல்லாமே கிடைக்கும். ஸோ வெறும் பார்த்துட்டு மட்டும் வீடியோ போனீங்கன்னு வச்சுக்கோங்க, எந்த விதமான ரிசல்ட்ஸும் இருக்காது. ட்ரை டு பிரிங் இட் இன் டு ப்ராக்டிஸ். ஸோ டெஃபினட்டாக வந்து யூ வில் சி டிஃப்ரென்சஸ் அவுட் ஆஃப் இட். ஓகேயா? ஓகே, ஸோ லெட்ஸ் கோ இன் டு த செஷன். ஸோ ஸ்டார்டிங்கில் நமக்கு வி ஹேவ் ப்ராப்பர் சீக்வன்ஸ் பண்ணணும்ட்டு. ஸோ நமக்கு ரெண்டு டைப் ஆஃப் இந்த மாதிரி ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கும். ஒன்று வந்து சென்டென்ஸாக இருக்கலாம், இன்னொன்று வந்து பேராஜம்பிள்ஸாக இருக்கலாம். சரியா? ஸோ சென்டென்ஸ் வரும்பொழுது உங்களுக்கு ஹாஃப் ப்ரோக்கனா வந்துட்டு உங்களுக்கு இங்க வந்து சென்டென்சஸ் இருக்கும். வேர் பேராஜம்பிள்ஸ் மாதிரி இருக்கு அப்படின்னா யூல் ஹேவ் ஃபுல் சென்டென்சஸ், வேற அந்த சென்டென்ஸை நம்ம மாத்தி மாத்தி ரீஅரேஞ்ச் பண்றது மாதிரி இருக்கும். சரியா? ஸோ இங்க பார்க்கும்பொழுது நமக்கு என்ன தெரியுது, ஒரு கமா வச்சு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. கண்டிப்பா சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் சொல்லலாம். வேர் நமக்கு சில ஒரு சென்டென்ஸ் முடிய போறது இல்லை, பிகாஸ் யூ ஹேவ் அ கமா ஓவர் தேர். ஸோ ட்ரை டு எலிமினேட் த ஆப்ஷன். ஓகே, ஸோ வேற விஷயங்கள் என்ன இருக்கு, க்ளூஸ் அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ ஆஃப்டர் த emptying of magma chamber. Okay, so what do you mean by magma அப்படின்னு பாத்தீங்கன்னா, it is like under the earth's surface there is a hot rock. Okay, so அதுதான் வந்து liquid rock ன்னு சொல்லுவாங்க. It is called as magma. Okay, so geography படிச்சிருந்தா இந்த விஷயங்கள்லாம் நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுதான் என்ன வால்கானிக் எரப்ஷன் அப்போ என்ன நடக்கும்ன்றத பத்தி சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லைனே வந்து இட் இஸ் கிவிங் யூ அன் ஐடியா அபவுட் த பர்டிகுலர் சென்டென்ஸ். ஓகே, ஸோ இங்க அ மேக்மா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த லைன் பார்க்கும்போது த மேக்மான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுத்துக்கும் என்ன மீனிங் இருக்கு நான் இதை வந்து சொல்லியிருப்பேன்ல. ஸோ ஆல்ரெடி ஒரு விஷயத்தை பத்தி நீங்க பேசிட்டு அதை பத்தி நீங்க சொல்றீங்க அப்படின்னா நம்ம தன்ற ஆர்டிகல் யூஸ் பண்ணுவோம். ஓகேயா? ஸோ ஏன்ற ஆர்டிகல் நீங்க சொல்றீங்க அப்படின்னா இட் டசன்ட் மீன் எனிதிங். ஓகே, ஸோ anything ஏதாச்சும் ஒன்று. it is like he has a book அப்படின்னு சொன்னா a book can be any book. Okay, so it is not that you're having a comic book or a fiction book, it can be anything. Okay, so அங்க சொல்லுவோம். Okay, the book which I read yesterday was had lot of jokes அப்படின்னு சொன்னா நான் நேத்து படிச்ச புக்கை ஸ்பெசிஃபிக்கா நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லலாம். அப்போ தன்ற ஆர்டிக்கலை நம்ம ஆல்ரெடி ஒரு விஷயத்த பேசின பிறகு யூஸ் பண்ணும்பொழுது நம்ம யூஸ் பண்ணுவோம். அண்ட் மோர் பர்டிகுலரைஸ்டா நம்ம சொல்லுவோம். அப்போ இந்த ஏன்றதுக்கு அப்புறம் தான் இது வரப்போகுது. அப்போ ஏக்கு அப்புறம் தான் பி வரப்போகுது. இட் இஸ் நாட் சீக்வென்ஸ், பட் ஏ சொன்ன பிறகு தான் பி சொல்ல முடியும். அப்போ எங்கேயாச்சும் நமக்கு பிக்கு அப்புறம் ஏ வர ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே நம்ம எலிமினேட் பண்ணலாம். இது ஆல்ரெடி பண்ணியாச்சு. ஏக்கு அப்புறம் தான் பி இருக்கு, ஏக்கு அப்புறம் தான் பி இருக்கு. இங்க ரெண்டு சிமிலாரிட்டி என்னது, டி தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ டி இஸ் கோனா பி த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வேர் caldera is a large Carlton like hollow that forms shortly. You know what do you mean by caldera அப்படின்னு பாத்தீங்கன்னா it is a high volcanic, லார்ஜா இருக்குமா, அந்த வால்கானிக் ரிலேட்டடா வருதுல. ஸோ அந்த கிரேட்டர் ஒன்று ஃபார்ம் ஆகும். அதாவது ஹாலோவா இருக்குன்னா அந்த எரப்ஷன் நடந்த பிறகு ஒரு கிரேட்டர் மாதிரி ஒரு இது ஃபார்ம் ஆயிருக்கும், ஹாலோவா இருக்கும். ஸோ அதை தான் வந்து caldera அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இது வந்து ஹாலோ தட் ஃபார்ம்ஸ் ஷார்ட்லி. எப்போ அது ஃபார்ம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் த எம்டிங் ஆஃப் அ மேக்மா சேம்பர். ஸோ எர்த் கிரஸ்ட் கீழே அந்த லிக்விட் ராக் வந்து பர்ஸ்ட் ஆகி எரப்ட் ஆன பிறகு திஸ் கிரேட்டர் இஸ் ஃபார்ம்டுன்னு சொல்றாங்க. ஸோ ஆஃப்டர் டி இட் ஹேஸ் டு பி ஏ. அப்போ ஏக்கு அப்புறம் டிக்கு அப்புறம் ஏனா இங்க இருக்கு, இந்த இடத்துலயும் இருக்கு. ஸோ ரெண்டு ஆப்ஷனும் நமக்கு ஒரே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி இட் இஸ் ஆப்ஷன் 3ன்னு எடுத்துக்கலாம், இல்லை 4ன்னு எடுத்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு இங்க ஏ இல்லாம இருக்கு அப்படின்ற பட்சத்துல யூ ஹேவ் டு you can eliminate the options. Okay, let's move to the next question. So next question என்ன கொடுத்திருக்காங்க? ஓகே, ஸோ சேம் லைக் தட் அதே தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸ் தான் இருக்கு. ஸோ இங்க வந்து ஃபிமரோலிக் ஐஸ் டவர் இஸ் அ டவர் ஆஃப் ஐஸ். ஓகேயா? ஸோ திஸ் இஸ் லைக் இதுவும் வந்துட்டு அந்த வால்கானிக் ரிலேட்டடாக தான் நம்ம சொல்ற ஒரு விஷயத்தை தான் இங்க என்ன சொல்லுவாங்க, ஃபிமரோலிக் ஐஸ் டவர் அப்படின்னு சொல்றாங்க. ஏதாவது க்ளூ வேர்ட்ஸ் இருக்கான்னு பாருங்க. இன் அன் என்வாயர்மெண்ட் ஹூஸ் ஆம்பியன்ட் டெம்பரேச்சர். ஓகே, ஸோ அந்த ஆம்பியன்ட் டெம்பரேச்சர் பத்தி பேசியிருக்காங்க. ப்ரொடியூஸ்ட் பை ஃபிமரோல்ஸ் ஆஃப் வால்கானிக் ஆக்டிவிட்டி. ஓகே, ஸோ சேம் அதே
relate பண்ணி வந்திருக்கு is below. So B cannot be an introductory and D cannot be an introductory. And இன்னொரு விஷயம் என்ன கொடுத்திருக்காங்க, is நம்ம சப்ஜெக்ட் சிங்குலரா இருக்கணும். producedன்ற verb நீங்க எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு pastல சொல்லியிருப்பாங்க முன்னாடி ஒரு verb யூஸ் பண்ணி. சரியா? ஸோ இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேயா? அப்போ B and D ல ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா first we have to eliminate the options. ஓகே, ஸோ ரெண்டுமே ஏல தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ D ல முடியுமா? ஓகே, ஸோ ஏல ஆரம்பிச்சு டில தான் முடியுது ரெண்டு பக்கமும். இப்போ பி அண்ட் சியா இல்ல சி அண்ட் பியா? ஸோ அது தெரிஞ்சா நம்ம சொல்ல முடியும். ஓகே, சரி. ஸோ இப்போ இது படிக்கலாம். In an environment whose ambient temperature produced by fumaroles of volcanic activity. Okay, so இப்போ இங்க produced by fumaroles volcanic activity in an environment whose ambient temperature is below the freezing point of water. So after B you can say D, which is option 4 is the right answer. Okay, so நீங்க அதை பேர் பண்ண முடியலனாலும் B and D அடுத்து சொல்ல முடியுது. ஏன்னா இங்க the freezing point of the water எப்படி இருந்திருக்கு in an environment whose ambient, okay, sorry. So இங்க வந்துட்டு whose ambient temperature, which is singular in form, and this is relating to this particular verb, and below the freezing point இருந்திருக்கு இந்த ambient temperature எப்படி இருந்திருக்கு, இப்படி இருந்திருக்கு. ஸோ அந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும் பொழுது நம்ம B அதுக்கப்புறம் தான் D சொல்ல முடியும். ஓகே, ஸோ கொஞ்சம் கிளாரிட்டியா அண்ட் சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணுங்க. நிறைய ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா நிறைய நம்ம இந்த மாதிரி வேர்ப்ஸ் இருக்குல்ல, சிங்குலர் சப்ஜெக்ட்ஸ், இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம எடுக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் வி ஹேவ் RC. ஸோ நான் RC பத்தி சொல்லும் பொழுது ப்ரீவியஸ் இயர் பேப்பர்ல நமக்கு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனே இல்லை. ஓகே, பிகாஸ் அந்த ஷிஃப்ட் வைஸ் நம்ம அனாலிசிஸ் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ க்ளோஸ் டெஸ்ட் தான் எல்லா ஷிஃப்ட்லயும் இருந்தது, ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் இல்லை. பட் உங்க சிலபஸ்ல இட் இஸ் தேர். ஓகே, ஸோ இட் இஸ் மென்ஷன் தட் யூ ஹேவ் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். ஸோ யூ ஹேவ் டு நோ திங்ஸ். ஓகே, ஸோ ஒரு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் வருதுன்னா எப்படிலாம் அப்ரோச் பண்ணலாம், ஸ்டோரியா வருதுன்னா கொஸ்டின்ல போய் படிச்சீங்கனாலும் அந்த கதையே நமக்கு தெரியாது. ஓகே, ஸோ அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்றது நமக்கு புரிய போறது இல்லை. ஆனா இதுவே ஸ்டோரி இல்லாம வேற ஏதாவது ஃபினான்ஸ் ஆர் சம்திங் எல்ஸ் இஸ் கம்மிங் பொழுது நீங்க கொஸ்டின்ஸ் படிக்கும்போது யூ வில் கெட் அன் ஐடியா வேர் இந்த பாயிண்ட்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம போய் பேராகிராஃப் ரீட் பண்றோம் அப்படின்னும் பொழுது அந்த ஸ்பெசிபிக் பாயிண்ட்ஸ்ல யூ கேன் டேக் நோட்ஸ் அண்ட் வென் யூர் ரீடிங் அந்த இடத்தெல்லாம் ஸ்பெசிஃபிக்கா இன்னும் எக்ஸஸா படிச்சுக்க முடியும். ஸோ அதுக்காக தான் ஸ்டோரி பேஸ்னு வந்தா நேரா பேராகிராஃப் ரீட் பண்ணிருங்க. இந்த அபார்ட் ஃப்ரம் ஸ்டோரி நம்ம பொழுது கோயிங் ஃப்ரம் கொஸ்டின்ஸ்ன்றதை நான் சொல்லியிருந்திருப்பேன். ஸோ அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்கன்னா ட்ரை டு புட் இட் இன் த கமெண்ட். ஸோ டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னா பீப்புள் கேன் ஃபாலோ தட் ஆல்சோ. ஓகே, ஸோ அதுக்காக தான் சொன்னேன். ஸோ ஐம் கோனா ரீட் த காம்ப்ரிஹென்ஷன். ஸோ யூ கைஸ் ஆல்சோ ஷுட் ஃபாலோ இட். ஓகே, சரி. A very shape of man's body is such that it makes him a restless creature. Okay, so like ஒரு human body வந்து எப்படின்னா it is actually it will make the person restlessன்றதை இங்க சொல்லியிருக்காங்க. அதான் வந்துட்டு shape of man's body. Okay, so he cannot do without work. It is truly said an idle man's brain is a devil's workshop. Okay, so he cannot do without work. There's some error over here. Okay, so it is truly said an idle man's brain. Okay, so idle எந்த வேலையும் செய்யாம இருக்கிற ஒரு மேனோட brain வந்து is a devil's workshop ன்னு சொல்றாங்க. So யாராவது வேலை செய்யாம அப்படியே வச்சிருந்தோம் அப்படின்னா it is a devil's workshop ன்றத you guys have to know. The whole civilization of man has evolved itself only through hard work. Okay, so எக்ஸ்ட்ரீமா நீங்க எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா ஒரு மேனுக்கு வந்து அவங்களோட ஹார்ட் ஒர்க்ல தான் வந்துட்டு எல்லாமே இருக்கு, எவால்வ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. All the inventions and discoveries of science are the result of hard work. Okay, so நம்ம புதுசா ஒரு விஷயத்தை கொண்டு வரமோ இல்ல ஆல்ரெடி இருக்கிற ஒரு விஷயத்துல ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறோம்னாலும் இந்த ரெண்டு ப்ராசஸுமே வந்து என்ன சொல்றாங்க, are results of hard work. Okay, நீங்க எக்ஸ்ட்ரீமா போடுற எஃபர்ட்ஸ்ல தான் அதோட பதில் இருக்கு. So constant work improving upon its own findings progressively has enabled man to tread on the moon. Okay, so tread is nothing but ஒரு விஷயத்தை நீங்க பார்த்து வைக்கிறீங்கல்ல கால், ஸோ அதை தான் வந்து ட்ரெட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்க வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க, கான்ஸ்டன்டா ஒர்க்கை இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காங்கல்ல, ஸோ அப்பான் இட்ஸ் ஓன் அவங்க கண்டுபிடிக்கிறதுல ப்ரொக்ரெசிவா பண்ணிட்டு இருக்காங்கன்னும் பொழுது அது எனேபிள் த மேன் டு ட்ரெட் ஆன் த மூன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் பேராகிராஃப் இஸ் ஈவன் இன் ஆர் டெய்லி லைஃப் வி சி தட் ஹார்ட் ஒர்க் பேஸ் டிவிடெண்ட்ஸ். வாட் யூ மீன் பை டிவிடெண்ட்? நார்மலா ஃபினான்ஷியல் டேர்ம்ல டிவிடெண்ட்டுக்கு ஒரு மீனிங் இருக்கும், அதாவது நீங்க போடுற ப்ராஃபிட்டுக்கு யூல் கெட் அன் இன்கம். ஸோ சேம் லைக் தட் இங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு மெட்டஃபர் மாதிரி சொல்லியிருக்காங்க. தட் இஸ் நீங்க ஹார்ட் ஒர்க் போடுறீங்கன்னும் பொழுது வாட் இஸ் தட் யூ ஆர் கெட்டிங் அவுட் ஆஃப் இட், உங்களோட எஃபர்ட்ஸ்க்கான ரிசல்ட்ஸ், வாட் இட் இஸ் ப்ரொடியூசிங் பேக் டு யூ அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஸோ ஈவன் இன் ஆர் டெய்லி லைஃப் வி சி தட் ஹார்ட் ஒர்க் பேஸ்
dividendன்றத சொல்லியிருக்காங்க. So you're gaining something out of it. So a student who works regularly and systematically shows better results than the one who does not. So one who does notன்றது அந்த idle man நீங்க relate பண்ணிக்கலாம். Evil's workshop மாதிரி. Okay. So similarly a player who practices regularly on the field is much better than the other one. Okay. So how they are relating? So normally ஒரு player efforts போடுறதுக்கும் போடாம இருக்கிறதுக்கும் அத சொல்றாங்க. இங்க வந்து ஒருத்தவங்க ரெகுலரா சிஸ்டமேட்டிக்கா ஒர்க் பண்றவங்க ரிசல்ட்ஸ் வாங்கியிருக்காங்க, பண்ணாம இருக்கிறவங்க வாங்காம இருக்கிறத பத்தியும் சொல்லியிருக்காங்க. புரியுதா? ஸோ என்னெல்லாம் அந்த பேராகிராஃப்ல ரிலேட் பண்றாங்கன்னு பாருங்க. பிகாஸ் கொஸ்டின்ஸ் வந்துட்டு பேராகிராஃப் ஈஸியா இருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா கேட்கலாம். அதனால வந்து எல்லா கார்னர்ஸும் என்னன்னு பார்த்துக்கணும். ஸோ ஒர்க் நாட் only லீட்ஸ் டு பெட்டர் ரிசல்ட்ஸ் இன் த லாங் ரன் பட் ஆல்சோ இன்க்ரீசஸ் ஆர் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். ஓகே, ஸோ இட் இஸ் லைக் நீங்க ஒர்க் பண்ணும்பொழுது இட் இன்க்ரீசஸ் யோர் செல்ஃப் கான்ஃபிடன்ஸை வந்து இன்னும் பூஸ்ட் பண்ணிட்டே இருக்கும்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ பெட்டர் ரிசல்ட்ஸும் கொடுக்கும் in the long run அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Okay, so next one is work may be physical or intellectual. So it can be your physical work or நீங்க மைண்ட் யூஸ் பண்ணி பண்ற மாதிரி இருக்கும் இன்டெலெக்சுவல் ரிலேட்டடா பேசும்பொழுது. ஓகே, ஸோ கிரேட் நேஷன்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் லைக் ஜப்பான், ஜெர்மனி அண்ட் சைனா emerge strong only through hard work that they put in individually and collectively. Okay, so இந்த மாதிரி கண்ட்ரிஸ் இப்போ கண்ட்ரிஸ் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ மைட் பி அங்கே ஆப்ஷன்ஸ்ல உங்களுக்கு 3 கண்ட்ரியில ஒரு கண்ட்ரி கொடுக்காம இருக்கலாம். ஓகே, ஸோ அங்கே இருக்கும்பொழுது என்ன இருக்கும், ஒரு டிஃப்ரெண்ட்டாக, அதாவது நாட் மென்ஷன்ட் கண்ட்ரி எதுன்னு கேட்கலாம். ஸோ அப்போ வந்துட்டு இங்கே இல்லாத ஒரு கண்ட்ரி அங்கே இருக்கும், அது ஆன்சராக இருக்கும். ஸோ அதுக்கு இது ஃபர்ஸ்ட் 3 என்ன கொடுத்துருக்காங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இவங்க இந்த கண்ட்ரியில் ஒர்க் பண்ணதை பற்றி சொல்லியிருக்காங்க, ஹார்ட் ஒர்க் போட்டு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பேராகிராஃப் இஸ் இப்போ இந்தியாக்குள்ளே வந்துட்டாங்க, அந்த கண்ட்ரி முடிஞ்சிச்சு. இன் இந்தியா வி worship Lord Vishwakarma, the great god of the workers, but unfortunately we are a nation of shikars. Okay, அப்படின்னா அர்த்தம் வேலை செய்யாம இருக்கிற ஒரு நேஷன்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. shikars is we work little and we work even less for our country. Okay, so கண்ட்ரிக்காக we work less. Okay, like people efforts வந்து it is lessன்றத சொல்லியிருக்காங்க. like more of idle people, அதாவது அந்த devil's workshop ரிலேட் பண்ணி இருக்கிற மாதிரி தான் இருக்காங்கன்றாங்க. Okay, so one works better and more effectively if he or she is dedicated to some cause. Okay, so like some cause இருந்தா மட்டும்தான். Okay, so அப்போதான் நம்ம ஒரு விஷயத்தையே செய்றோம். Okay, அப்படின்னு சொல்லியிருக்காங்க. let all of us be dedicated to the cause of a country. Okay, so actually what is that இங்க சொல்றது, நீங்க வந்து ஃபுல்லாவே எல்லாருமே வந்து கண்ட்ரிக்காக அதை ஒரு காஸா வச்சு யூ கைஸ் ஹாவ் டு ஒர்க்ன்றாங்க. தென் ஒன்லி வி ஷால் பி ஏபிள் டு மேக் கிரேட் சாக்ரிஃபைசஸ் ஆஸ் ஆர் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் டிட். ஓகே, ஸோ இது வந்து ரொம்ப அழகா ரிலேட் பண்ணியிருக்காங்களே. ஸோ அவங்க எப்படி நமக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்கன்றத வச்சு தேர் ட்ரைங் டு ரிலேட் வேர் நம்ம எப்படி வந்து ஒர்க் பண்ணணும், ஸோ அவங்கள மாதிரி நம்மளும் எஃபர்ட்ஸ் போடணுன்றத தே ஹாவ் கம்பேர்ட். ஸோ மைட் பி த கொஷன்ஸ் தே மைட் ஆஸ்க். ஓகே, ஸோ தென் we can see our country great and strong and we ourselves can be proud only if our country is so. Okay, so there is no shortcut, no escape route. Okay, so இதுல எந்த விதமான தப்பிக்கிறதுக்கு வழியும் கிடையாது. So hard work is the only way out. Okay, so in whatever field we are, we must do our duty with utmost devotion and consciousness. Okay, சரி. ஸோ எப்படி இருக்கணும், ரொம்ப தெளிவா ரொம்ப டிவோட்டடா நம்ம எந்த ஃபீல்ட்ல இருந்தாலும் பரவாயில்ல, we have to be proper and we have to work. Okay, we shouldn't stay idleன்றது தான் இங்க மெயினா சொல்லியிருக்காங்க. Okay, so we are going to read the questions. So questions read பண்ணி we are going to answer. Okay, so இங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு படிக்கலாம். So what according to the passage is the cause of our self confidence? So மேல self confidence ஏறதுக்கு எது வந்து it was the cause? So our physical disposition, the work that we carry out, இல்ல the lessons we learned from our civilization, அடுத்தது all the inventions and discoveries our ancestors have. Okay, so முன்னாடி இருந்த ancestors வச்சிருந்ததா? கண்டிப்பா இல்லல. Okay, so first one போயிருச்சு. The lessons we learned from civilization, so this is also not there. So இங்க வந்துட்டு அந்த மாதிரி செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும்னு சொல்ல, ஆர் பிசிக்கலா ஒரு விஷயம் டிஸ்பொசிஷன், அதாவது நெகட்டிவா சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் இல்லை. the work that we carry, ஸோ எப்படி ஒரு விஷயத்த நம்ம கேரி பண்றோம், அது ரிசல்ட்ஸ் கொடுக்குதுன்னு சொன்னோம்ல, ஸோ அதுதான் நமக்கு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. ஸோ எந்த இடத்துல அந்த பாயிண்ட் வந்தது? Okay, so over here, okay, so work not only leads to better results in the long run but also increases our self confidence. So similarly a player who practices regularly on the field is much better than the other one. So avanga pandra performance and avanga carry pandra vidham, which is option 2 is the answer. Okay, சரி.
So next question போலாம். Next என்ன கொடுத்திருக்காங்க? What according to the passage is necessary for the effective work? So effective work க்கு எது necessary? Following the principles of good workmanship or maintaining a balance between ability and motivation. இந்த comparisonலாம் அங்க சொல்லல. Dedication to some cause. This was told, right? அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்தியாவை கண்ட்ரிக்காக அந்த காஸ்க்காக நம்ம வந்து ஒர்க் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்தது worship of Lord Vishwakarma with selfless devotion. So they never said it's just இங்க வந்து worship பண்றாங்கன்னு சொன்னாங்க. Okay, so இங்க point 3 தான் நம்ம கரெக்டான ஆன்சர். வேர் for effective workக்கு dedication to some cause இருந்திருக்கும். ஸோ அப்பதான் வந்து effectiveஆ ஒர்க் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. Okay, so what do you mean by dividend here? Okay, so financial relatedஆ dividend பத்தி மீனிங் நமக்கு தெரியும். பட் இந்த பேசேஜ்ல என்ன சொல்றாங்க? ஸோ ப்ரொடியூஸ் அன் அட்வான்டேஜ், யூஸ்ஃபுல் இன் பாஸ்ட், ப்ரொடியூஸ் இன்டெலிஜென்ஸ், நெக்ஸ்ட் மோட்டிவேட் ஹார்ட் ஒர்க். ஆக்சுவலா நமக்கு நம்ம என்ன எஃபர்ட் போடுறோமோ அதுக்கான ஹார்ட் ஒர்க்கான ரிசல்ட்ஸ் வரும்ன்றது தான் இங்கே டிவிடெண்ட் மீன் பண்ணியிருந்தாங்க. இட் ப்ரொடியூசஸ் அண்ட் அட்வான்டேஜ்ன்றது தான் சொல்லியிருக்காங்க. விச் இஸ் ஆப்ஷன் 1 தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். Okay, so what according to the passage is important with regard to the work that we get involved in? Okay, so it does not lead to idle brain, it does not disturb the shape of our body, it facilitates our evolutionary process, or it is constructive. Okay, so இங்க என்ன சொல்றாங்க? It keeps building அப்படின்றத சொல்றாங்களா? It is like it is constructive அப்படின்னு எங்கேயாச்சும் மீன் பண்ணிருந்தாங்களா? It is important in all forms, it creates self confidence. ஓகே, ஸோ இந்த இடத்துல எஃபெக்டிவாக இருக்குது, டெடிகேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னாங்க. ஓகே, சாக்ரிஃபைசஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் ஆல் தீஸ் நாட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக எதை நீங்கள் ஆன்சராக சொல்ல முடியும்? ஆப்வியஸ்லி இட் இஸ் ஆப்ஷன் 4 வில் பி த ரைட் ஆன்சர். ஓகே, ஸோ ஒரு வாட்டி நீங்கள் மேலே ரீட் பண்ணதை ரீவெரிஃபை பண்ணி பாருங்க. ஸோ இங்கே வந்துட்டு ஒர்க்குன்னு பார்க்கும்போது இட் இஸ் இன்வால்வ் இன் லைக் யூ ஹாவ் டு பி கன்ஸ்ட்ரக்டிவ் அப்படின்னு தான் சொல்ல முடியும். நெக்ஸ்ட் ஒன். ஸோ த கிரேட் நேஷன்ஸ் ஹவ் பிகம் ஸ்ட்ராங்கர் ஆஸ் அ ரிசல்ட் ஆஃப் த கிரேட் civilization and culture, their proactiveness and receptivity, the rich physical resources they possess, or individual and collective hard work. So individualவும் collective-ஆ பண்ற hard workன்ற பாயிண்ட் வந்து நம்ம கண்டிப்பா ஒரு இடத்துல படிச்சிருப்போம். ஸோ இதை நீங்க முன்னாடி நான் ரீட் பண்ற இடத்த நீங்க பார்த்துருந்தீங்கன்னா அந்த பாயிண்ட் நான் படிச்சிருந்திருப்பேன். இங்க ஆப்ஷன் 4 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஓகேயா, ஸோ இங்க வந்து நிறைய விஷயங்கள் நம்ம புரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற அசியூம் பண்ற விஷயங்களை கூட ஆன்சர்ஸா போட்டிருப்பாங்க. பட் you have to read the particular paragraph. அங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு தான் சொல்லணும் இல்லையா? அசியூம் பண்ணதை நம்ம சொல்லக்கூடாது. ஓகேயா, சரி. ஸோ ஓகே, ஸோ நவ் வி ஹாவ் இடியம். ஓகே, ஸோ இடியம் வந்திருக்கும் பொழுது நார்மலாக இங்கே கொடுத்துருக்க அந்த பர்டிகுலர் லைனுக்கு சாங்குக்கு வெறும் சாங் வச்சு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ தெரியவே இல்லைன்னா எலிமினேஷன் மூலியமா பண்ண முடியுதான்னு ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் அந்த கொஷினை எப்படி சால்வ் பண்ணலான்றதை பார்க்கலாம். புரியுதா? ஓகே, ஸோ ஃபார் அ சாங் அப்படின்னு சொன்னால் இட் இஸ் லைக் நீங்கள் எப்படி வந்து இதை பார்க்குறீங்க அப்படின்னா which leads to ஒரு சீப்பா ஒரு விஷயத்தை நீங்க டீல் பண்றீங்க, which is like ரொம்ப எக்ஸ்பென்சிவ்ல கம்மியா இருக்கு அப்படின்னும் பொழுது ஃபார் அ சாங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு என்ன ஆப்ஷன் வரும்? அண்ட் ஈவன் மோர் தென் வாட் ஹேஸ் just been mentioned, or at a very low cost, or something that leads to somebody's death. ஓகே, ஸோ இப்போ நான் சொன்னதுல விச் இஸ் சீப் அப்படின்னு நான் சொல்லும் பொழுது இங்க ஒரு வேர்ட் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க? வெரி லோ காஸ்ட்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன ஆன்சர் நம்ம சொல்ல முடியும்? விச் இஸ் ஆப்ஷன் 2 இஸ் பாசிபிள். ஓகேயா, ஸோ மீனிங் எடுத்துக்கோங்க. மீனிங் இல்லைன்னா அதுக்கு வேற வேர்ட்ஸை ரீப்ளேஸ்மெண்ட்டாகவும் கொடுத்துருக்கலாம். ஸோ அந்த வேர்டுமே என்னன்றதை பார்க்கணும். ஓகே, ஸோ இங்கே வந்து சீப்னு சொல்லலாம், லோ காஸ்ட் சொல்லலாம், நாட் எக்ஸ்பென்சிவ்னு சொல்லலாம். புரியுதா? ஸோ 3 வார்த்தை இருக்கு, அது எதை வேணாலும் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன். ஸோ கோ கோல்ட் டர்க்கி. ஓகே, ஸோ எப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ பீரியட் ஆஃப் டைம். சரியா? ஸோ இந்த பீரியட் ஆஃப் டைம் வந்து இட் இஸ் லைக் சஃபரிங் பீரியட் ஆஃப் டைம்னு சொல்றாங்க. வேர் நீங்க வந்து ஒரு ட்ரக்குக்கு வந்து யூ ஆர் வெரி மச் அடிக்டட் அண்ட் அதை நீங்க விடணும் அப்படின்ற டைம்ல அந்த சஃபரிங் வந்து நீங்க ஃபேஸ் பண்றீங்கல்ல, ஸோ அதை தான் இங்க கோ cold turkey அப்படின்ற idiom சொல்றாங்க. அப்போ to work late in the night, work very long hours, to work too hard with possible bad consequences for one's health, இல்லாட்டி வந்து stop using an addictive substance suddenly without tampering off. ஓகேயா, சரி. அப்போ என்ன வரும்? addictive substanceன்றது தான் ட்ரக்னு சொல்லியிருந்தேன், which is option 4 is the right answer. Okay, so next one.
Next one, you have error spotting. So error spotting வரும்பொழுது each and everything you have to check. So read பண்ணி பாருங்க, கண்டுபிடிச்சிட்டா ஓகே ஒரே ரீட்ல, அப்படி இல்லைன்னா ஒரு ஒரு ஃப்ரேஸா செக் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ the whole man, ஓகே அப்போ இங்க சிங்குலரா தான் இருக்கு, ஓல்ட் மேன் பேசியிருக்காங்க. ஓகே ஸோ ஹூனா இந்த ஓல்ட் மேன் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இட்ஸ் சிங்குலர்ன்றதுனால அங்க இஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இஸ் சிட்டிங் இன் தட் ரூம் lived here for more than a month but he has never created any problem. ஓகே ஸோ இங்க வந்து பட் இருக்கு. ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் நீங்க பார்க்கும்பொழுது ஃபார் மோர் தேன் அ மந்த். ஓகே ஸோ ஃபார் மோர் தேன் அ மந்த்னா ஃபார் யூஸ் பண்ணா டியூரேஷன் ஆஃப் டைம் வந்துருச்சா. ஸோ இது கூட நம்ம ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் ஆர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ணுவோம்ல. ஓகே ஸோ இங்க வந்து ஓல்ட் மேன் ஹூ இஸ் சிட்டிங். ஓகே ஸோ அங்க அவரை பத்தி பேசியிருக்காங்க, சிட்டிங் இன் தட் ரூம். ஓகே ஸோ இப்போ நீங்க என்ன வேர்ப் யூஸ் பண்ணுவீங்க? திஸ் இஸ் அ ஃப்ரேஸ். ஓகே ஸோ அந்த ரூம்ல இருக்கிற அந்த ஓல்ட் மேனை பத்தி சொல்றதுக்காக இங்க சொல்லிட்டாங்க. ஓகே ஸோ ரூம், that room livedன்னு சொன்னா past வந்துரும். ஓகேயா ஸோ நீங்க for and since யூஸ் பண்ணும்போது present perfect or present perfect continuous யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இங்க என்ன சொல்ல முடியும் நம்ம? the old man who is sitting ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேயா ஸோ அப்ப இருக்கிறாங்கன்னும் பொழுது in that room has been, okay has been present perfect living here for more than a month but he has never created any problem. ஓகேயா ஸோ எப்போ இந்த present perfect continuousலாம் யூஸ் பண்ணுவோன்ற விஷயமும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ சாப்டர் வைஸ் வீடியோஸ் ஆர் ஆல்சோ தேர். ஸோ டென்சஸ் பத்தி போட்டிருந்திருப்பேன். ஸோ தனித்தனியாக ஒரு டென்சஸும் இருக்கும், நீங்க அதையும் பார்த்தீங்கன்னா இன்னும் தெளிவாகவும் நமக்கு புரியும். ஸோ இங்க வந்து has been living here for more than a month which is எங்க நமக்கு எரர் இருக்கு, செகண்ட் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ். ஸோ இங்க வந்து இன்னொரு விஷயம் பாருங்க, இந்த மாதிரியே ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் அப்படின்னு கொடுத்துருக்க மாட்டாங்க, நம்மளுக்கு குழப்பையும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது எந்த இடத்துல அப்படின்றதையும் நம்ம பார்த்து தான் ஆன்சர்ஸ் போடணும். ஓகே ஸோ நெக்ஸ்ட் ஒன். So next one is Vice President of India and the Vice Chancellor of this university have given his consent to join the meeting. Okay, you have and right. So ரெண்டு விஷயத்தை கனெக்ட் பண்ற and இருக்கு first. இன்னொன்று Vice President of India ஒரு person, செகண்ட் வந்து Vice Chancellor செகண்ட் person. ஓகே of this university. அப்போ இங்க என்ன சொல்லிட்டாங்க? have given his consent சொல்லுவோம். ஸோ ஹிஸ்ன்னு சொன்னா சிங்குலர் ப்ரொனவுன்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் சரியா. அப்போ என்ன சொல்லணும்? தேர் கன்சென்ட் விச் இஸ் two people, about two people it is discussed. Okay so given their consent to join the meeting. So you have a pronoun error, so which is in third part of your sentence. Okay so next question. ஓகே ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு? அதே மாதிரி எரர் ஸ்பாட்டிங் தான் கொடுத்துருக்காங்க. the 10 captains add, ஓகே ஸோ பாஸ்ட்ல வந்துருச்சு, add each an achievement of his own. ஓகேயா ஸோ அவங்களுக்கு என்ன இருக்கு? எல்லாருக்குமே வந்து தனித்தனியா ஒரு அச்சீவ்மெண்ட். ஸோ ஈச் ஓகே ஸோ ஒரு 10 கேப்டன்ஸுக்குமே ஈச் அச்சீவ்மெண்ட் இருக்கு ஆஃப் ஹிஸ் ஹோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யூ டோன்ட் ஹாவ் எனி எரர் விச் இஸ் ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க? மிஸ்பெல்ட் வேர்ட்ஸ். ஸோ மிஸ்பெல்ட் எப்பவுமே நமக்கு கேட்கும் பொழுது ஒரு வார்த்தையாக தான் கேட்டிருந்திருப்பாங்க. ஸோ இங்கே நமக்கு சென்டென்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன சொல்ல வராங்கன்னு ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துக்கலாம். சப்போஸ் இஃப் யூ கைஸ் ஆர் சீயிங் திஸ் கொஸ்டின் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் யூ ஹேவ் டு அனலைஸ் திங்ஸ். ஸோ இந்த கொஸ்டினை பார்க்கும்பொழுது மிஸ்பெல்ட்னு பார்க்கும்பொழுது இந்த வேர்டு எல்லாமே செக் பண்ணுங்க. செக் பண்ணும்பொழுது இங்கிலீஷ்ல நீங்க பார்க்காத வார்த்தை இருந்துச்சுன்னா அதை வந்து யூ ஹேவ் டு மேக் அ நோட். ஓகே ஸோ அந்த வார்த்தை உண்மையாவே அப்படி ஒன்று இருக்கா இல்லையான்றத அதோட மீனிங் அனலைஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ அதுக்கப்புறம் தான் பண்ணலாம். ஸோ இப்போ இதை நான் ரீட் பண்றேன்னா அது electorate was expected to be weary of elections and possibly apathetic as well. ஓகே ஸோ apathetic அப்படின்னா அக்கறை இல்லாம இருக்கு, apathyன்னு சொல்லுவோம்ல, அக்கறை இல்லாம இருக்கிறது. அங்க இங்க ஈ வரும், ஸோ அதுவும் போயிருச்சு. அடுத்து வந்துட்டு என்ன சொல்லலாம்? weary அப்படின்னு சொன்னா எக்ஸ்ட்ரீம் டயர்ட்னஸோட இருக்கும்னு சொல்லலாம். wearyயோட ஸ்பெல்லிங் ஆக்சுவலி VEARY. ஓகே ஸோ இங்க வந்து யூ ஹேவ் லாட் ஆஃப் எரர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன்று பாருங்க. ஓகே ஸோ இங்க apatheticல ஏவே காணும், ஈ வந்துருச்சு. ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஈ வரணும், ஏ வந்துருச்சு. அப்ப செகண்ட் ஆப்ஷனும் போயிடுச்சு. the electorate was expected to be weary. okay so this is right spelling of elections and possibly என்ன ஸ்பெல்லிங்? 2 எல் அங்க நமக்கு கொடுத்துருக்காங்க, இங்க கரெக்டா இருக்கு. Okay so let's check this. ஏன்னா அங்க ஒரு எரர் நம்ம பார்த்துட்டோம். the electorate was expected to be weary of elections and possibly apathetic as well, which is option 4 is the right answer. so இந்த மாதிரி possibly எல் வருது, 2 லெட்டர் வரதெல்லாம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும் சரியா. ஓகே ஸோ நெக்ஸ்ட் ஒன்.
So next one you have fillers. Okay, so fillers la first வந்து read பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். So read பண்ண பிறகு நமக்கு என்ன part of speech வரும்னு பார்க்கலாம்னு சொன்னேன். Next வந்துட்டு பாசிட்டிவா நெகட்டிவா என்ன word நம்ம எடுக்கலாம் அப்படின்ற வச்சும் போட முடியும்னு சொன்னேன். So let's read it. The moist water of the earth is dash by evaporation. So you have a preposition here. So இங்க என்ன கொடுத்திருக்காங்க by கொடுத்திருக்காங்க. So நார்மலா நமக்கு sentence passive voiceல இருக்கணும் சொல்லலாம். where the moist water பத்தி கொடுத்திருக்காங்க. இங்க ஒரு noun phrase நமக்கு இருக்கு. Okay, so is பக்கத்துல அப்ப என்ன வந்திருக்கணும்? V3 வந்திருக்கணும். அப்ப able and energizing ன்றது வராது. So ரெண்டு இருக்கு. Exhausted இருக்கு, invigorated ன்னு இருக்கு. Which is invigorated is you feel strong for something. So exhaust ஆயிருக்குன்னா கம்ப்ளீட்டா உங்களுக்கு எல்லா எனர்ஜியும் போயிருச்சுன்ற பட்சத்துல நம்ம சொல்லலாம். So இங்க வந்து water பத்தி பேசியிருக்காங்கன்னும் பொழுது இந்த வேப் evaporation நடந்திருக்குன்னா it is exhausted ன்னு சொல்ல முடியுமா? So அப்ப is exhausted by evaporation, which is option 1. So context of the sentence நமக்கு தேவைப்பட்டுச்சு. V3 form ன்றது மூலமா ரெண்டு ஆப்ஷன் நம்ம eliminate பண்ணோம். Okay, so next one. So his dash manner impressed those who met him for the first time. Okay, so first time கொடுத்திருக்காங்க. his ன்றது possessive case. Okay, possessive case pronoun. Okay, his pen ன்னு நான் சொல்லலாம், இல்ல her book ன்னு சொல்லலாம். புரியுதா? So அப்ப ரெண்டு கேஸ்லயுமே what I'm using a noun beside that, right? Okay, so அப்ப his பக்கத்துல you have manner, which is noun. அப்போ what do you need here? You need a adjective. அப்போ இங்க சொன்னதுல restrained நோ நம்ம adjective யூஸ் பண்ணலாம், verb ஆவும் யூஸ் பண்ண முடியும். It is according to the sentence பேஸ் பண்ணி சொல்லலாம். humbleன்றதை நீங்க verb ஆவும் யூஸ் பண்ணலாம், adjective ஆவும் யூஸ் பண்ண முடியும். modest is adjective, grandiose is what? tremendous ரொம்ப மாபெரும் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது grandiose எல்லாமே நம்ம சொல்ல முடியும். So modest is ஒரு சாதாரணமா இருக்கிற ஒரு விஷயத்தை மீன் பண்ணலாம். ஓகே, ஸோ restrain பண்ணியிருக்கோம், கம்ப்ளீட்டா ரினியூ பண்ணியிருக்கோம், திருப்பி கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு போது சொல்லலாம். ஸோ இங்க வந்து இம்ப்ரெஸ் ஆயிருக்காங்கன்னா பாசிபிலிட்டி எங்க வரும்? சாதாரணமா இருந்தாலும் இருக்காது, ரெஸ்ட்ரெயின்டா இருந்தாலும் இருக்காது. ஓகே, ஸோ கிராண்டா இருந்தா இருக்கும், இல்ல ஹம்பிளா இருக்கணும். ஸோ ஹம்பிள்ன்ற பாசிபிலிட்டி கம்மியா தான் இருக்கும். பார்த்த உடனே இம்ப்ரெஸ் ஆகுறாங்க ஃபர்ஸ்ட் டைம் பொழுது it is option 3, which is possible. Okay, so his grandiose manner impressed those who met him for the first time, which is option 3. Okay, so next one. So he has always been so dash about his appearance. Okay, so அவங்க appearance பத்தி அவங்க எப்படி இருந்திருப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. So இங்க has இருக்கு, ஓகே, பக்கத்துல been இருக்கு. So அப்ப இங்க என்ன யூஸ் பண்ண முடியும்? நம்ம ஒரு adjective யூஸ் பண்ணலாம், V3 யூஸ் பண்ணலாம், or V4s யூஸ் பண்ணலாம். சரியா? possibilities, or sometimes you can even use positive caseல சொல்றீங்கன்னா been இல்லைன்னா நீங்க nouns கூட யூஸ் பண்ணலாம். So அந்த மாதிரி கூட நம்ம ப்ரீவியஸ் பேப்பர்ல பார்த்துருப்போம். சரியா? சரி, ஸோ இங்க வந்து பேஸ்ல இருக்கிறது எதையுமே நம்ம யூஸ் பண்ணலாம். அப்போ கொஸ்டினபிளா இருக்கு. மெட்டிகுலஸ் இஸ் நத்திங் பட் ஒரு விஷயத்தை நீங்க உன்னிப்பா ரொம்ப தெளிவா பண்ணணும்னு நினைக்கும் பொழுது மெட்டிகுலஸ் அப்படின்னு சொல்லலாம், which is an adjective, or meticulously அப்படின்னு சொன்னீங்கன்னா adverbன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகே, ஸோ இங்க என்ன யூஸ் பண்ண முடியும்? adjectives யூஸ் பண்ண முடியும். questionable இருக்கு அப்படின்றது வந்து like about his appearance, it is a negative thought. Okay, so he has always been so, okay, so meticulous about his appearance. So ரொம்ப கவனமா இருப்பாங்க அப்படின்றத மீன் பண்ண சொல்லலாம், which is option 4 is possible. Okay, so he cannot be questionable, he can be what? அவங்க கவனமா இருக்காங்கன்னு தான் more possibility of the word. Okay, so next one is edgy. Okay, so edgy ஓட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா it's a synonym word, which is ஒரு person ரொம்ப nervous-ஆவோ worried-ஆ இருக்காங்க அப்படின்னா you can use this particular word. So they have asked for a synonym. So synonym கேட்டிருக்காங்கன்னா collected, excited, easy going, composed. So composed characters is they don't talk freely. Okay, so they are like ரொம்ப calm and composed characters னுவாங்களா, very silent ஆவும் இருப்பாங்கன்னு சொல்லலாம். அப்போ இங்க synonymக்கு நம்ம எதை சொல்ல முடியும்? option 4 is possible. Okay, so next one is inert. Okay, so inert அப்படின்னா lacking ability அப்படின்னு சொல்லலாம், which means lacking ability. அப்ப இங்க என்ன சொல்ல முடியும்? ஆன்டோனிம் கேட்டிருக்காங்க. ஸோ டார்மெண்ட், பேரலைஸ்ட், இம்பார்ட்டன்ட், இது எல்லாமே நெகட்டிவ். ஓகே, ஸோ யாருமே நவர முடியாது, இங்க இருந்து இன்னொரு இடத்துக்கு போக முடியாது. அந்த மாதிரி டார்மெண்ட் அக்கௌண்ட்னு சொல்லுவோம். இல்லாட்டி பேரலைஸ்டா இருக்காங்க, யாராச்சும் ஒருத்தவங்க தான் கூட்டு போக முடியும், ஃபுல்லா பேரலைஸ் ஆயிடுச்சுன்னா. இம்பார்ட்டன்ட் இஸ் நாட் பொட்டென்ஷியல் நம்ம சொல்லலாம். அப்போ நமக்கு ஆன்டோனிம் கேட்டிருக்காங்கன்னா இட் இஸ் பாசிட்டிவ் வேர்ட் யூ நீட், வேர்
ஆப்ஷன் 4. ஸோ இந்த வேர்ட் நமக்கு நெகட்டிவா இருக்கும்பொழுது ஆப்போசிட் கேட்டாங்கன்னா பாசிட்டிவ் வேர்டை தான் ஆன்சரா போட முடியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் யூ ஹேவ் ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன். ஸோ ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷனுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஸோ ஒரு வார்த்தை இல்லை, ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுத்தா 3 ஆப்ஷன் இருக்கு எக்ஸஸ். ஆனால் அந்த 3 ஆப்ஷனோட மீனிங்கும் நம்ம எழுதி வச்சுக்கணும். சரியா? ஓகே, ஸோ இங்க சவுண்ட் ஆஃப் கேமல்ஸ். ஸோ கேமல்ஸ் பண்ற சவுண்டை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்றதான் இங்க கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ஸ்க்ரீச் அப்படின்னு சொன்னா இட் இஸ் ஒரு அன்பிளசண்டான ஒரு சவுண்ட். ஓகே, ஸோ இந்த சவுண்ட் வந்து எப்படி இருக்கும்னா ஹையா தான் இருக்குமா. ஓகே, ஸோ நார்மலா இருக்கிற ஒரு சவுண்ட். ஸோ grunt இஸ் நத்திங் பட் இந்த சவுண்ட் வந்து இட் இஸ் லோ அண்ட் ஃப்ரம் த்ரோட் வந்து அந்த சவுண்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்து பெல்லோட சவுண்ட் யூனோ. ஓகே, ஸோ பெல் வந்து அது எப்படி அடிக்கும் அப்படின்றத நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதோட சவுண்டும் மீன் பண்ண வென் இட் இஸ் கமிங் அபவுட் சவுண்ட்ஸ் எல்லாமே அப்படிதான் இருக்கும். இன்னொன்று இங்கே பார்த்தீங்கன்னா கிளக் அப்படின்னு சொன்னாலுமே it is also a sound which is very low. Okay, so இங்க கேமலோட சவுண்டை எப்படி மீன் பண்றாங்கன்னா it is grunt which is option 2. so இந்த சவுண்ட் வந்து பண்ற கேமல் தான் த்ரோட்ல இருந்து பண்ணுமா, அதை grunt அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. so next one is just a minute. okay, ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு, பர்சன் ஹூ இஸ் அடிக்டட் டு சீயிங் ஒன் செல்ஃப் இன் மிரர். ஸோ இது வந்துட்டு ஸ்டேட்மெண்ட்ன்றதை விட நார்மலாக வந்து மெனி பீப்புள் டூ இட் ரைட். ஸோ தே ஆல்வேஸ் ஸ்டாண்ட் பிஃபோர் த மிரர் அண்ட் தே கீப் ட்ரெஸ்ஸிங் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அது வந்து அவங்களுக்கு பார்த்துட்டே இருக்கிறது வந்து ஒரு டைம் பாஸாகவே இருக்கும். ஓகே, ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்கள கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ தட் அந்த வேர்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ எப்படி இருப்பாங்க அப்படின்றது இங்க யோசிச்சிங்கன்னா they'll be smiling right, அப்படின்ற மாதிரி சிரிச்சிட்டு இருப்பாங்க. ஸோ ஆக்சுவலா இந்த சென்டென்ஸோட ஆன்சர் வந்து அதுதான். ஸோ இசோட்ரோஃபைல். ஓகே, ஸோ ஃபைல் அப்படின்னு சொன்னாலே இந்த வேர்டோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ ஆர் வெரி ஃபாண்ட். ஓகே, ஸோ ஃபாண்ட் ஆஃப் சம்திங் நம்ம எழுது ஃபைல் அப்படின்ற வேர்டை சொல்லுவோம். ஸோ திஸ் இஸ் ஃபாண்ட் ஆஃப் மிரர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, கேஸ்ட்ரோனாமி அப்படின்னு சொன்னால் ஃபாண்ட் ஆஃப் ஃபுட்ஸ். ஓகே, ஸோ ஃபுட்ஸ் ஆர் ட்ரிங்க்ஸ் அதில் வந்து ரொம்ப ஃபாண்டாக இருக்காங்க அப்படின்னா கேஸ்ட்ரோனாமி அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இங்கே வந்து கிரெமாட்டோஃபைல் அப்படின்னு சொன்னால் தே ஆர் ஃபாண்ட் ஆஃப் மணி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ஒனிரோஃபைல் அப்படின்னு சொன்னால் இங்கே நைட்டில் வர ட்ரீம்ஸை பற்றி நினச்சி ஒப்சஸ்டாக இருப்பாங்க. ஒப்சஸ்ட் கேரக்டர்ஸ் இஸ் தே கீப் திங்கிங் அபவுட் தட் அண்ட் கெட் அப்செட் ரைட். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்கள சொல்லுவாங்க. ஸோ ஒனிரோஃபைல் இஸ் obsessed by night dreams அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகே, சரி. ஸோ இப்போ வந்து ஃபைல்னா ஃபாண்டா இருப்பாங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ இங்கே வந்து இதுக்கு மிரர் சொல்லியிருக்கேன். இங்கே obsessed இங்கே வந்து they are fond of food சொன்னேன், மணி அண்ட் அங்கே நைட் ட்ரீம்ஸ்னால அப்சஸ் ஆயிருக்க ஒரு விஷயத்த சொல்லியிருக்கேன். ஸோ நமக்கு என்ன ஆன்சர் இங்கே ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். So next is one who has keen interest in food and drinks. Okay, so இதுக்கு முன்னாடி நம்ம fond of food பார்த்தோம். So இங்க வந்து they are interested in food and drinks ன்னு சொல்லியிருக்காங்க. Sycophant. Okay, so sycophant is nothing but உங்களை வந்து புகழ்வாங்க but they are not sincere. Okay, so not sincere in their praises. Okay, so praises-னா அவங்க பண்ற அந்த புகழ்ச்சி ஒருத்தவங்களை பத்தி பண்றதுல they are not true. ஓகே, ஸோ சின்சியரா இல்லாம ஒரு விஷயத்தை அவங்க செய்யறாங்க அப்படின்னும் பொழுது சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் பிப்ளியோஃபைல். ஓகே, ஸோ பிப்ளியோஃபைல் அங்கேயும் நம்ம 4 ஃபைல் பார்த்தோம்ல. ஸோ அதுல இல்ல பிப்ளியோஃபைல் நம்ம பொழுது ஃபாண்ட் ஆஃப் புக்ஸ் அப்படின்னும் பொழுது யூ கேன் யூஸ் திஸ். ஸோ ரெண்டுமே நமக்கு இன்னும் வரல. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா ஃபைலோ கைனி. ஓகே, ஸோ இவங்க வந்துட்டு ஃபாண்ட் ஆர் அட்மயர் விமென் அப்படி இருக்கிறவங்கள ஃபைலோ கைனி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் இஸ் கார்மெட். ஓகே, ஸோ விச் மீன்ஸ் the exact answer. So one who is keen interest in foods and drinks ன்னும் பொழுது கார்மெட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ ஒரு விஷயத்துக்கும் தனித்தனியா I've given a meaning. Okay, so actual answer is 4. Okay, so you guys make a note of it so that நமக்கு வேற ஏதாச்சும் one word substitution இந்த ஆன்சர் வந்தா கூட போடுறதுக்கு நம்மளால முடியும். ஓகே, சரி. ஸோ இப்போ நம்ம பார்க்க போறது ஆக்டிவ் பாசிவ் வாய்ஸ். ஸோ ஆக்டிவ் பாசிவ் வாய்ஸ்னா யார் ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னு பாருங்க, வேர்பை செக் பண்ணுங்கன்னு சொல்லி இருந்திருப்பேன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா the principal is advising. அப்ப நமக்கு எப்படி இருக்கு, is am are plus v1 ing. ஸோ இதுல தான் நமக்கு ஆக்டிவ் வாய்ஸ் இருக்கு. ஸோ இதை கன்வெர்ட் பண்றோம் பாசிவ் வாய்ஸ். ஆனா நமக்கு வேர்ப் எப்படி மாறும், ஆப்ஜெக்ட் என்னவா இருக்கோ அதுக்கேத்த ஹெல்பிங் வேர்ப் எழுதுவோம். ஓகே, பிளஸ் கண்டினியூஸ் வருதுன்னா பீயிங் எழுதுவீங்க,
plus V3 எழுதுவோம் சரியா so அப்போ இங்க object என்ன நமக்கு the students which is plural the students is the object the principal is the subject okay so object is plural where we have to use are ஓகே சரி ஸோ அப்போ இங்கே செக் பண்ணும்பொழுது வேறுன்னு இருக்கு பாஸ்ட்ல இருக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் போயிருச்சு த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் கொடுத்துருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஹேவ் கொடுத்துருக்காங்க ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் அதுவும் போயிருச்சு இங்கேயும் வேறு இருக்கு ஸோ இதுலயே ஆப்ஷன்ல 2 தான் நமக்கு கரெக்ட் ஆன்சர்னு தெரிஞ்சிருச்சு த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் நெக்ஸ்ட் என்ன வருது பீயிங் அட்வைஸ் அப்படின்னும் பொழுது அட்வைசிங் கொடுத்துருக்காங்களா அட்வைஸ் இஸ் அ பேஸ் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் ஓகே ஸோ அதை பார்த்தோன்னா நான் எழுதணும்னு சொல்லியிருந்தேன்ல ஸோ V1 இஸ் அட்வைஸ் ஓகே V2 இஸ் advised ed வரும் V3 ல எழுதும் பொழுதும் advised தான் நம்ம சொல்லுவோம் ஸோ இங்க கண்டினியூஸ் டென்ஸ்ல போட்டதுனால என்ன போட்டிருக்காங்க அட்வைசிங்னு சொல்லிட்டு நமக்கு இங்க கொடுத்துருக்காங்க சரியா புரியுதா ஸோ V5 ஃபார்ம் இஸ் எஸ் நமக்கு ஆட் ஆகும் ஓகே ES நம்ம ஆட் பண்ணோம் புரியுதா ஸோ அப்போ நமக்கு ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஓகே ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் So next one you have underlined word where the painting had been executed with meticulous attention to detail. So இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா first of all active passive voice chapter wise கவனிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த விஷயத்த நம்ம சொல்லலாம் எப்படின்னா the juice fills the jar அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருந்துருப்பேன் அதாவது இது ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பை வச்சு நம்ம சில சென்டென்ஸ்ல வந்து ஆக்டிவ் பாசிவ் வாய்ஸ்ல பெர்ஃபார்மர் ஆஃப் த ஐம் சாரி லைக் ரிசீவர் ஆஃப் த பர்டிகுலர் திங் அதாவது சப்ஜெக்ட் வந்துட்டு ரிசீவர் ஆஃப் த ஆக்ஷனா வரும்பொழுது பாசிவ் வாய்ஸ்ல இருக்கும்னு சொல்லியிருப்பேன் அங்க சில இடத்துல பை யூஸ் பண்ணுவோம் சில இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம் டு யூஸ் பண்ணியிருந்திருப்போம் சில இடத்துல வித் யூஸ் பண்ணியிருப்போம் ஸோ இங்க பாத்தீங்கன்னா had been executedன்றது நமக்கு பிளாங்க்ல இல்ல ஆனா had been executed வந்தாலே as per active voice ஃபர்ஸ்ட் பார்ட்ல நான் எடுத்திருந்தேன்ல எப்படி கன்வெர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸோ அப்ப பாசிவ் வாய்ஸ்ல தான் ஒரு சென்டென்ஸ் இருக்கு அதாவது பாசிவ் வாய்ஸ்ல பாஸ்ட் பர்ஃபெக்ட கன்வெர்ட் பண்ணிருக்காங்க அப்போதான் அப்படி இருக்கும் அப்போ the painting had been executed இங்க within கொடுத்திருக்காங்க சரியா அப்போ the juice fills the jar என்னும்போது how do you convert it the jar is filled with juice okay by juice ன்னு சொல்ல மாட்டோம் ஜூஸால ஃபில் ஆயிருக்குன்னு சொல்லுவோம் ஸோ அந்த இடத்துல இந்த மாதிரி கனெக்டர்ஸ் ப்ரிப்போசிஷன்ஸ் கூட நம்ம யூஸ் பண்ணுவோம்ட்டு நம்ம அங்க பார்த்திருப்போம் சரியா ஸோ அந்த மாதிரி இங்க வந்து யூ ஹேவ் அ ஆப்ஷன் ஸோ இங்க வந்து பிளாங்க்ஸ் நம்ம செக் பண்ணலாம் பை இருக்கு ஓகே ஸோ யூ ஹேவ் ஃப்ரம் இயர் இங்கே இன்னுன்னு கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அட்வர்ப்ஸ் நவுன் பக்கத்துலேயே அட்வர்ப் யூஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டு ஆப்ஷன் போயிருச்சு ஓகே ஸோ இங்கே பார்க்கும்போது வித் மெட்டிகுலஸ் அட்டென்ஷன் கொடுத்துருக்காங்க இங்கே இன் மெட்டிகுலஸ் அட்டென்ஷன்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே இந்த பெயிண்டிங் தானே சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கும்போது அட்டென்ஷன்ஸ் எப்படி வரும் ஆப்ஷன் 2 போயிருச்சு ஓகே அப்போ நோ இம்ப்ரூவ்மெண்ட் ரிக்வயர்ட் விச் இஸ் ஆப்ஷன் 4 இஸ் பாசிபிள் ஓகேயா ஸோ எலிமினேட் பண்றதுக்கு கொஞ்சம் வந்து நமக்கு கிராமட்டிக்கல் நாலேஜ் தெரியணும் அந்த பர்டிகுலர் டாபிக்கான நாலேஜும் நமக்கு இருக்கணும் சரியா நெக்ஸ்ட் ஒன் ஸோ இட் கேவ் மீ கிரேட் பிளஷர்ட் okay it gave me great pleasure ன்னு சொல்லியிருக்காங்க to introduce our guest speaker okay so it யூஸ் பண்ணும்பொழுது first of all you can use V2 forms ஃபர்ஸ்ட் ரெண்டாவது என்ன யூஸ் பண்ண முடியும் பிரசன்டா இருந்துச்சுன்னா V1 யூஸ் பண்ணுவோம் ஓகே அப்போ கிவ் அப்படின்னு சொன்னா கிவ்ன்ற V1 ஃபார்முக்கு நம்ம என்ன சொல்ல முடியும் V2 வந்து கேவ்னு சொல்ல முடியும் பட் இஃப் த சப்ஜெக்ட் இஸ் சிங்குலர் அப்போ என்ன யூஸ் பண்ணுவீங்க கிவ்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஓகே ஸோ இப்போ வந்துட்டு கிவ்ன்ற இட்டுன்னு வந்ததுனால கிவ்ன்றது வராது விச் இஸ் அ ப்ளூரல் வேர்ப் ஓகே ஸோ நெக்ஸ்ட் கிவிங்னு சொல்லியிருக்காங்க நீங்க கிவிங்ன்றது ஜெரண்டா யூஸ் பண்ணா பரவாயில்ல இங்க வந்து இது பக்கத்துலேயே யூஸ் பண்றோம் அதாவது சப்ஜெக்ட் பக்கத்துலேயே யூஸ் பண்றோம் அண்ட் இட் இஸ் சேயிங் வாட் இங்க நமக்கு ஹெல்பிங் வேர்பே இல்ல ஆப்ஷன் 2 போயிடுச்சு அப்போ 1 and 2 போயிருச்சு நெக்ஸ்ட் கிவ்ஸ் மீ அ கிரேட் பிளஷர் ஸோ யூ கான்ட் யூஸ் பிளஷர்ட் இயர் அதாவது இட் கேவ் மீ great pleasure which is noun has to be used இங்க pleasured ன்னு கொடுத்திருக்காங்க நம்மளால இங்க யூஸ் பண்ண முடியாது pleasure ஓட noun form வந்து it is pleasure okay so ed use பண்ண முடியாது it is not a noun form okay it can be an adjective but it cannot be a noun so அப்போ இங்க option 4 is also eliminated so what will be the answer option 3 is possible okay so ரெண்டுத்துக்கும் டை இருக்கும்பொழுது நமக்கு ஸ்டாண்டர்டா இல்லாத இங்கிலீஷ் இங்க இட் கேவ் மீ அ கிரேட் பிளஷர்னு சொல்லியிருந்தாங்கன்னா கூட யூஸ் பண்ணிக்கலாம் பிளஷர்ன்றதுனால தட் ஆப்ஷன் இஸ் ஆல்சோ கெட்டிங் எலிமினேட்டட் ஓகே ஸோ நெக்ஸ்ட் ஒன்
So next one you have wrongly spelled. Okay, so embellished. Okay, so ஒரு விஷயத்தை நீங்க அலங்கரிக்கப்பட்டிருக்கணும் போது embellished ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். Ostentatious அப்படின்னா very expensive-ஆ இருக்குன்னா சொல்லலாம். Ramification is you spread things. Okay, so அப்போ ramification பண்றீங்க அப்படின்னு சொல்லலாம். Next is precipitate பண்றோம் அப்படின்னா ஒரு விஷயம் குவிக்கா நடக்க வைக்க நம்ம ட்ரை பண்ணும்போது precipitate பண்றோம்னு சொல்லலாம். ஸோ இதுல எல்லாத்துலயும் இருக்கிறதுல எங்க ஸ்பெல்லிங் எரர் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓகே ஸோ ostentatious. Okay, so you don't need I here. So Ostentatious. So this is the correct spelling. So option 2 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர் which is wrongly spelled. Okay, so session complete-ஆ கவனிச்சிருந்தா நிறைய knowledge உங்களுக்கு gain ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். Keep practicing. So see you guys tomorrow. Have a very great day. Thank you.